2 ஸ்பூன் வெற்றிலைச்சாரோடு சிறிதளவு தேன் கலந்து குடித்தால் நரம்பு மண்டலம் பலப்படும். வாய் துர்நாற்றம் நீங்கும். குடல் புண்களை அகற்றும். புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கும். இட்லி தோசை மாவு புளிக்காமல் இருக்க சிறிது காய்ந்த மிளகாயை போட்டு வைத்தால் போதும். 1 வாரம் ஆனாலும் மாவு புளிக்காது. சப்போட்டாவை காய்களாக வாங்கிவிட்டீர்களா? கவலை வேண்டாம். ஒரு தட்டில் வைத்து நேரடியாக வெயிலில் வைத்தாலே போதும், பழுத்துவிடும். பாலில் தூதுவளை இலைகளை ஊற வைத்து காய்ச்சி குடித்து வர காது அடைப்பு சரியாகும். ஐஸ் வாட்டரில் அரிசி அரை மணி நேரம் ஊற வைத்து குக்கரில் சாதம் வைத்தால் சாதம் உதிரி உதிரியாக பூ போல கிடைக்கும். வீட்டிற்கு வாங்கி வந்த ஆப்பிளை ஒரு ட்ரேயில் காம்பு பகுதி கீழே படும்படி அடுக்கி வைத்தால் 1 வாரமானாலும் கெட்டு போகாது. ஆப்பிளை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அரை டீஸ்பூன் ஓமத்தை 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் ஆஸ்துமா அண்டாது. வயிற்றில் செரிமானம் சீராகும். வயிற்று வலி ஏற்பட்டால் 5 கிராம் ஓமத்தோடு உப்பு பெருங்காயம் சேர்த்து பொடித்து தேனில் குழைத்து சாப்பிட்டால் சிறிது நேரத்தில் சரியாகும்.